உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். காலேஜ்ல என்ன நடந்தது? திருமதி வாணி, வணக்கம். நான் ஈப்போல தான் மிஸ் படிச்சேன். இங்கதான் டிப்ளமா செஞ்சேன். இன்ஜினியரிங் கார்ஸ் எடுத்ததுனால நிறைய பாய்ஸ் தான் இருப்பாங்க. ரூம் ரெண்ட் எடுத்து தான் நான் தங்கி இருந்தேன். சொந்தக்கார அக்கா வீட்டுல ஒரு ரூம் காஸ்மா இருக்கு, நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கீங்க, காலேஜ் அது கிட்ட தான் அப்படின்னு ஓகேன்ட்டு. ஏன்னா காலேஜுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ண. போன ஆரம்பத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை. அந்த அக்கா தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க நைட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கம்பெனில. ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் அவங்க எல்லாத்துக்குமே. ஒரு நாள் அவங்க பாலி பண்ணிட்டு வீட்டுக்கு நார்மலா தூங்குறப்ப ஒரு வாரமா எப்படி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா, யாரும் நம்மள எப்படி சொல்லுவாங்க, போட்டு அமுக்குற மாதிரி, நம்மள யாரோ கூப்பிடுற மாதிரி அப்படியே ஒரு தாட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவோம், நம்ம சாமி கும்பிடுறது ரொம்ப குறைஞ்சிச்சு போல நம்மளுக்கு, அதனாலதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நார்மலா அதை இக்னோர் பண்ணிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தேன் மிஸ். அந்த வீக் நடந்து செகண்ட் வீக் வரும்போது எனக்கு மென்சஸ் வந்துருச்சு மிஸ். நார்மலா அந்த மாதிரி இருந்தது. இப்ப நம்மளால பெரிய அளவுக்கு ப்ரே பண்ண முடியல. படுக்கிறப்ப மட்டும் சும்மா தலகாணியில கிட்ட அப்படியேதான் ஓடுனுச்சு. நான் ஒண்டி தானே மிஸ் இருந்தேன். அவங்க திடுதிடுப்பா ஒரு நாள் அந்த ஒரு செகண்ட் டே அவங்க ஒரு மாதிரி வேகமா கத்துனாங்க அவங்க ரூம்ல இருந்து. நானு முதல்ல யாரோ எங்கேயோ கத்துற மாதிரி இருந்தது. என்னோட ரூம் பின்னாடி இருக்கும், அந்த அபார்ட்மெண்ட் கடைசி ரூம். என்னோட நான் டாய்லெட் போகணும்னா வெளியில தான் வரணும். அவங்க ரூம் அட்டாச் பண்ணிருக்கோம் அந்த பாத்ரூமோட. யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு கொஞ்சம் உட்காந்து ரூம் லைட் எல்லாம் போட்டு பயந்துட்டேன், உட்காந்து இருந்தேன். அப்ப திருப்பி பார்த்தா யாரோ கத்துற மாதிரி, இன்னும் வேகமா கத்துற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பயம். ரூம் கதை திறந்து அந்த அக்கா ரூமுக்கு அவங்க தான் கத்துற ஒரு ஃபீலிங், அவங்க தான் கத்துறாங்களா அப்படி சொல்லிட்டு நான் வெளியே பார்த்தேன். இந்த ஹால்ல யாரோ ஒரு மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்ட உருமுனா எப்படி இருக்கும் மிஸ், அந்த மாதிரி ஒரு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மணி அப்ப கிட்ட 3 கிட்ட இருக்கும். என்னோட அபார்ட்மெண்ட் ஒண்ணா இருக்கும். எப்படின்னா பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. படியேறி வந்தா எங்க ஒரு வீடு, ஏத்தாப்புல ஒரு வீடு. என்னன்னா எங்க எதிர்த்துல உள்ள வீடு ஆள் இல்ல, பூட்டி தான் இருக்கும். நான் போய் யாரு கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல, இவங்க இப்படி சவுண்ட் பண்றதுக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ண. ரொம்ப நேரம் அடிக்கிறேன், அவங்களும் போன் எடுக்கல. நான் மணி 3 ஆகி பயத்துல போய் நான் ரூம் முழுக்க திருப்பி பூந்துக்கிட்டேன். யாருக்கு கால் பண்றதுன்னு எனக்கு தெரியும் இல்ல, யாரு கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் சென்று அந்த சத்தம் அப்படியே நின்றுச்சு மிஸ். அந்த அக்கா ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது இதா இருக்கும், அதனாலதான் அது மாதிரி செஞ்சுட்டாங்க சொல்லிட்டு படுத்துட்டு கண்ணு மூடி ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது மிஸ். என்னோட காலோட அந்த விரல யாரோ புடிச்சு ஊசி பண்ற மாதிரி இருந்துச்சு. யாரும் எப்படின்னா பயத்துல நான் என்ன பண்ணேன், வெறும் அந்த என்ன சொல்லுவாங்க டேபிள் லைட் மட்டும் ஆன் பண்ணிட்டு போன பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்கேன். பயமாவே இருந்துச்சு ஒரு மாதிரியா. ஆனா டயட் எல்லாம் விடிக்கால தான் தூக்கம் வந்துருச்சு. இந்த போது யாரும் அந்த விரல மட்டும் நோன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட நம்மளுக்கு யாரும் ஊசி பண்றாங்க அப்படி சொல்லி லைட் தட்டு போற மாதிரி இருக்கு. விரல் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. சம்திங் விரல மட்டும் தனியா இழுத்தா ஒரு பெயின் வர மாதிரி, விரல் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு உண்மையிலே நான் பயந்துட்டு மீன்ஸ் அழுவு மாதிரி தான் இருந்தது. அது என்ன பண்ண, நல்லா கண்ணு மெதுவா திறந்து பாக்குறேன். என்னோட 2 கால் நம்ம படுத்திருக்கோம்ல மீன்ஸ், நம்ம கால் இப்படிதான் வச்சு படுப்போம் நார்மலாவே. அந்த விரல் பிடிச்சி இழுக்குது இல்ல, அதுக்கு 2 நடுவுல கையில சம்திங் என்னமோ தலை மட்டும் டேபிள் மேல வச்சு நம்மள அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் மிஸ். ஐயோ என்னால கட்டவே முடியல மிஸ். எப்படி உருவம் வெறும் தலை மட்டும்தான் கரெக்டா என்னோட காலுக்கு நேரா அப்படி இருந்து எக்ஸாக்டா என்ன பாக்குறாங்க. நான் பாக்குறேன், அவங்க பாக்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு தலை பார்க்க எப்படி இருந்துச்சு? மனசால் தலை மாதிரி இருந்துச்சா? மனசால் இல்ல மீஸ், அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரியா அது சொரி மாதிரி ஒயிட்டா இருந்தா எப்படி இருக்கும், கண்ணு அந்த மாதிரி வாயெல்லாம் இல்ல, வெறும் ஒரே ஒரு ரவுண்டா ரெட் கலர்ல கண்ணு மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் மீஸ். அப்படியே ரெட்டா நம்மள பார்த்து ஃபிளாஷ் பண்ணா அப்படி இருக்கும். ஆனா முடி வெள்ளை கலரு, வெள்ளை அப்படியே அந்த தலையோட நீட்டா இருக்குமே அந்த மாதிரி இருந்தது மீன்ஸ். நான் எனக்கு உண்மையிலே அழுந்தனா இல்ல நான் கத்து ட்ரை பண்றேன்னா எதுவுமே எனக்கு தெரியல மீன்ஸ். ஆனா நான் சத்தம் போடுறேன், சத்தம் வர மாட்டுது. என்னால ஒண்ணுதான் செய்ய முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு கண்ணு திருப்பி சாத்திக்கிட்டேன். நானு சாத்திட்டு இப்படியே கொண்டே சரியான பயம் மிஸ். நானு எப்படி என் மனசு சொல்லுது ஓடி போய் அந்த அக்காவை கூப்பிடு அப்படின்னு. ஆனா ஓட முடியல. நம்மளோட ஃபோர்ஸ் நம்மள அந்த மெத்திலே போட்டு அமுக்குது. அமுத்திட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு கொஞ்ச
கொஞ்ச நேரம் சென்று எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவா லைக் மனசுல என்ன நினைக்கிறேன்னா சாமியோட பேர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓம் துர்கா நம்ம இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனசுலயே. சொல்லி 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 கொஞ்ச நேரத்துல நம்மள அறியாம நமக்கு ஒரு தைரியம் பட்டுன்னு காலை இழுத்து காலோட வச்சு நான் அப்படியே உக்காந்துட்டு பயமா இருக்கு. எந்திரிச்சு போய் ரூம் கதவு திறக்கிறதுக்கு ரூம்ல என்ன இருக்கு போய் அந்த லைட்டையாச்சும் ஆன் பண்ணிடுவோம் சொல்லுது. ஆனா பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே நின்னுட்டு கொஞ்ச நேரம் பாக்குறேன். அது லைக் எப்படி நான் ஒரு மிருகம் அந்த ஷிலிங் மேல போனா எப்படி இருக்கும் ஒரு பயம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பயம் மாதிரி சம்திங் என்னமோ முடி மாதிரி அப்படியே ஷிலிங் மேல போற மாதிரி இருந்துச்சு மீஸ். ஐயோ நான் உண்மையிலே அப்படியே பட்டு கத்த ட்ரை பண்ண. எனக்கு நேரமா எத்தல ஒரு சவுண்டுமே வரல மிஸ். நான் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கத்துறேன் நெஞ்சு இது பண்ற மாதிரி, சத்தமே வர மாட்டுது. அப்புறம் ஒரு கட்டத்துல நினைக்கிறேன் அறியாமலே நான் வேகமா கத்திட்டேன் போல. கத்துன கையோட. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டே இருந்துட்டு அப்படியே நடுங்கி போய் அப்படியே அங்கேயேதான் உட்காந்துருக்கேன். நம்புற கூட இல்ல. அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு விளங்கி இருக்கு போல நான் கத்துனது. வேகமா பூட்டை இது பண்றாங்க. அந்த ரவுண்டு பட்டன் தான் மிஸ், நான் பூட்டிட்டு தான் நம்ம படுப்போம். அவங்க அந்த பூட்டை இப்படி ஆட்டுறாங்க. அப்ப ஆட்டுனோடனே கூப்பிடுறாங்க வனி 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 கூப்பிட்டோன்னே எனக்கு லைக் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம இன்னும் சேஃபா தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு வேகமா போயிட்டு பட்டுன்னு ஒரே ஓட்டம் தான். போன் எடுக்கல, ஒண்ணுமே செய்யல. டப்புன்னு போய் ரூம்க்கு அது திறந்து வெளியே ஓனா போயிட்டு அந்த அக்காவை கொட்டி பிடிச்சிட்டு ரூம்லன்றேன். அந்த அக்கா ஒண்ணு இங்க பேசாத, வா வெளியே போலான்ட்டு பட்டுன்னு அவங்க அந்த ஆக்சுவலி அவங்க முன்னுக்கு அது திறந்து ரெடியா தான் வச்சிருந்துருக்காங்க. நான் ரூம் கதவு ஓப்பன் பண்ணாத மணிக்கு வா வெளியே போவோன்ட்டு டப்புன்னு என்னை கூட்டிட்டு வெளியில போய் நின்னுட்டோம். மணி அப்போ கிட்ட 4+ இருக்கும் மிஸ். யாரும் எங்க போறது எங்க 2 பேத்துக்குமே தெரியல. அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், வா காட் ஹவுஸ்க்கு போலாம் அப்படி சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி நாங்க 2 பேருமே அந்த 4 மணி 4:45 கிட்ட இருக்கோம். காட் ஹவுஸ்க்கு போயிட்டோன்னே அப்ப அங்க அந்த ஒரு அங்கிள் தான் இருப்பாரு, தமிழ் அங்கிள். என்னம்மா ஆச்சு, ஏன் இத்தனை மணிக்கு வெளியே கீழே இறங்கி வரீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரணும், அந்த அக்காவும் அதே தான் அந்த ரூம்ல ஃபீல் பண்ணிருக்காங்க. யாரோ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த வெள்ளை முடி அவங்கள லைக் எப்படின்னா அவங்க மேலேயே யாரோ காலு வச்சு நடந்தா அந்த கிணம் அவங்க உடம்புல ஏறுமே மிஸ். அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு படுத்துக்கிட்டே இருக்கிறப்ப. அவங்க குப்புற போட்டு படுத்தோன்னே அவங்கள யாரோ அவங்க காலை வச்சு மிதிச்சா எப்படி இருக்கும், யாருடா அது இந்த மாதிரி பண்றாங்க. அவங்க வெறும் இப்படி திருப்பி இப்படி சும்மா தலையை திருப்பி மட்டும் பாப்போமே, உடம்பு திருப்பாம பாக்குறப்ப அவங்களுக்கு யாரோ அங்க நின்னுகிட்டு அவங்களை மிதிக்கிற மாதிரியே இருந்துதான். வெறும் அந்த நீட்டா வெள்ளையா ஒரு மாதிரி அவங்க அது எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன மாதிரி ஒரு உருவத்தை அவங்க கிட்ட சொல்றனோ அதேதான் அவங்களும் என்கிட்ட சொல்றாங்க. அதனாலதான் அவங்க கத்தி இருக்காங்க. நான் பயத்துலதான் நான் போய் அவங்க ரூம் கதவை நான் திறக்கலையே. அவங்க கொஞ்ச நேரம் சத்தம் நின்னுட்டோன்னே நான் திருப்பி என் ரூமுக்கு போயிட்டேன்ல. நான் போனோடனே அது ஆக்சுவலி என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. அப்ப நான் சொன்னேன், இல்லக்கா போன வாரத்துல இருந்து வீட்ல இருந்து ஒரு மாதிரியாவே ஃபீலிங் தான் இருக்கு. ஆனா அப்பெல்லாம் நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சாமி அடிச்சிருந்தோம். அப்ப மென்சஸ் செய்ய முடியலக்கா, நீங்க கும்பிட்டீங்களான்னு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு கம்பெனில இருந்தே நான் நைட் ஷிஃப்ட் செய்யறப்ப சம்திங் என்னமோ அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துதா. அவங்க அது நைட் ஷிஃப்ட் செய்யறதும் என்னை விட கொஞ்சம் வயசுல பெரியவங்க. நான் காலேஜ் படிக்கிறேன்னா அவங்களுக்கு இருந்தா அந்த டைம் ஒரு 25-24 வயசு இருக்கும் அந்த அக்காக்கு. யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது வாணி. நான் அது போதோ பண்ணிக்கல, நான் நினைச்சேன் ஏதோ ஒண்ணு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீ பார்த்து நீ கத்தனோன்னு எனக்கே பயம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த காட் அங்கிள் சொன்ன, சரிம்மா பயப்படாதீங்க, இப்ப ரூம் போய் படுக்க போறீங்களா எப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐயோ வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், நம்ம நான் இங்கே உட்காந்துக்கிறேன்க்கா, நீங்க போறதுன்னா போங்க அப்படின்னு. அப்புறம் அந்த அக்காவை யோசிச்சு பார்த்துட்டு சரி வரலன்ட்டு அவங்களோட கசின் பிரதருக்கும் அவங்க சொந்தக்கார அக்காவுக்கும் கால் பண்ணிட்டாங்க வர சொல்லி. அப்ப அவங்க 2 பேரும் அந்த ராத்திரில இந்த அக்காக்கு என்னமோ இஷ்யூன்னு சொல்லி வீடெல்லாம் பார்த்தா ஒன்னும் இல்ல. அப்ப
நாள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு சாமி பார்க்க கூட்டி போகும்போது அப்ப அங்க சொன்னாங்க, உங்க வேலை இடத்துல இருந்து உங்க கூட என்னமோ நிக்கோட் பண்ணி வந்துருச்சு சொல்லி வந்து அது வந்து உங்க உள்ளுக்கு மசோ பண்ணதான் ட்ரை பண்ணிருக்கு. உங்களோட உடம்புல அதால பூர முடியல, அப்பதான் இந்த பிள்ளையோட உடம்புக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஏன்னா இந்த டைம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம வேற இருந்ததுல அதுக்கு லைக் மச்சம் ஈஸி டார்கெட் மாதிரி இந்த கேர்ள் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்த்திருக்கு. நீங்க சீலாப்புனா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ரூம்க்கு அது அந்த கேர்ள் திறக்காம இருந்தா அந்த பிள்ளைக்கு ரசு பண்ணிருப்போம் அப்படின்னு. இதுதான் நடந்தது காலேஜ் டைம்ல. என்னால மறக்க முடியாதது. இது கிளியர் பண்ணிட்டாங்களா? அவங்க எப்படின்னா அது வந்து போனதுதான், அது ட்ரை பண்ணிருக்கு, ஜாதி ஆகல. அப்புறம் அவங்க கனியும் வீட்டு மனுக்கு தெளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க மட்டும் தான் போனாங்க. நான் போக முடியல, ஏன்னா எனக்கு உடம்பு சுத்தம் இல்லாததுனால. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து டெம்பரரி கனி தான் கொடுத்து விட்டாங்க. இது அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு உடம்பு நல்லா ஆயிட்டோன்னா என்ன அந்த கோயிலுக்கு வர சொன்னாங்க. இப்போ 7 days முடிஞ்சோன்னா இப்போ நான் போய் ப்ரே எல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு பயப்படாதம்மா, அது பாதுகாப்பு, அது ஒன்றும் செய்யல, ஒன்னும் உனக்கு ஒரு பாதிப்பு இல்லை, பயந்துட்டேன், பயப்படாதுன்னு சொல்லி கயிறுலாம் கட்டி கொடுத்து கனி எல்லாம் கொடுத்து அப்புறம் அவங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அப்போ தெளிச்சுட்டு அப்போ சொன்னாங்க, சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்களா, வீட்டை பார்த்துக்குங்க, பொம்பளை பிள்ளைங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அந்த இது போயிருச்சே கூட, அங்கேயே வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட தங்காம. ஆக்சுவலி அது வந்து பர்பஸ்லி வரணும்னு வரலையா மிஸ். அது எப்படின்னா அவங்க அங்க இருந்திருக்காங்க, அந்த அக்கா கூட ஃபாலோ பண்ணி அப்படியே ஏதோ காத்து வந்துருது சொல்றாங்களே, அந்த மாதிரி தான் அது வந்துருந்துருக்கு. வந்தா அந்த அக்காவை தான் ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணி இருக்கு. பட் அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ண அந்த அக்கா உடம்புக்கு போற முடியாது, என்ன ரீசன் எனக்கு தெரியல. அது பிற்பாடு ஹால்ல வெளியில போய் நான் பார்த்தேன்ல இந்த என்ன சத்தம் கேக்குதுன்னு, என்னோட ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. ஆமா. ஓகே, தேங்க் யூ வாணி. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.